வசனம் தியானத்தின் தலைப்பு: என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 139 2ஆம் வசனம். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த பல சிறிய காரியங்கள் மற்றும் பெரிய காரியங்களின் விபரங்களை நாம் நினைவிலே வைத்திருப்பதுண்டு. ஒரு நாளைக்கு 33 முதல் 71 முறை உட்கார்ந்து எழுந்திருப்பதுண்டு. சுகமில்லாதவர்களை தவிர சராசரியாக ஒருவர் 45 முதல் உட்கார்ந்து எழுந்திருப்பதுண்டு என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஒரு நாளில் நாம் எத்தனை முறை உட்காருகிறோம், எழுந்திருக்கிறோம் என்று நாம் எண்ணுவது கூட கிடையாது. அது அற்பமான காரியமாகையால் இதை பற்றி நம் மனதில் எண்ணுவதை கூட நாம் நிராகரிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய உட்காருதல், எழுந்திருக்குதல், நம் நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்மை காட்டிலும் நம்மை உற்று நோக்குகிற நம்முடைய ஆண்டவர் நம்மை நாம் அறிந்திருப்பதை காட்டிலும் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மை மிகவும் நேசிக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தின் காயங்கள், வேதனைகள், சோர்வுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நாம் இருக்கின்ற இடத்தையும் நம்முடைய நினைவுகளையும் கூட ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். வேதத்திலே யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நாத்தான்வேலை கண்டேன் என்று இயேசு கூறினதை பற்றி நாம் வாசிக்கிறோம். பிலிப்பு நாத்தான்வேலை நோக்கி, நாங்கள் இயேசுவை கண்டோம், நீ வந்து பார் என்று கூறினதும் நாத்தான்வேல் இயேசுவை சந்திக்க புறப்பட்டான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று கூறினார். அப்போது நாத்தான்வேல் இயேசுவிடம், நீர் என்னை எப்படி அறிவீர் என்று கேட்டதற்கு இயேசு, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அப்போது நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று கூறினான். அப்போது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். மேசியாவாகிய இயேசுவை பார்க்க நாத்தான்வேல் காத்து கொண்டிருந்ததை, அத்திமரத்தின் கீழே இருக்கும் போது கூறினதை இயேசு அறிந்திருந்தார். நம்முடைய உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் நம்முடைய நினைவுகளையும் காண்கிற இயேசுவை நாம் மனம் பதறாமல் விசுவாசிப்போம். இயேசு நம்மை ஒருபோதும் விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களின்படி, நாம் உட்கார்ந்திருக்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் ஆண்டவருடைய வார்த்தைகளால் நம்முடைய இருதயத்தை நிரப்புவோம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி என்று வாசிக்கிறோம். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் எங்களுடைய நினைவுகளையும் கூட ஆராய்ந்து அறிந்திருக்கிற அன்பான தேவனாக எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய வீட்டில் நாங்கள் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் வேத வசனங்களால் எங்களுடைய இருதயத்தை நிரப்ப எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.